ஐடியாஸ் ஐம் கத்தி. டுடே நம்ம ஜிகோக்கோட நீ வந்ததால் எபிசோட் 9 தாண்டா பார்க்க போகிறோம். சாரிடா டிலே ஆகுதுன்னு நினைக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி போட தான் லேட் ஆகுது. அப்புறம் நான் தான் சொன்னேன் இல்லையா, ஹெல்த் ப்ராப்ளம்டா, என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. பட் 1 டே இல்லைனா 2 days தான் டிலே ஆகும். எப்படியாவது நான் அதை எடிட் பண்ணி அவங்களுக்கு போட்டுருவேன்டா. சாரி டியர்ஸ், கோவப்படாதீங்க. அப்புறம் நான் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் சீரியஸாக கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன்டா. ஓகேடா, வேம்பியர் இது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ அது 2 எபிசோடு போட்டிருக்கேன். ஹாட் ஸ்டாண்டில் தான் போடுற மாதிரி போடுறேன்டா. அதுக்கப்புறம் விமன் குக்கோட மாய காதலன், அதுவும் ஹாட் ஸ்டாண்ட் தான்டா, அதாவது 18+. ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்குறனால 2 எஃப்எஃப்மே, அதாவது ஜிகோக் எஃப்எஃப்பும் சரி விமின் குக் எஃப்எஃப்பும் சரி நான் 18+ல தாண்டா எடுத்திருக்கேன். எனக்கு அவ்வளோவா வராது. பட் நான் என்ன சொல்கிறது, எனக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா எஃப்எஃப் சேனல், அவங்க போகிற 18+ அந்த எஃப்எஃப்லாம் கொஞ்சம் கேட்டு ட்ரைன் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க பார்க்குறேன் டியர்ஸ். அப்புறம் வேறு என்ன, ஒன் ஷாட் கேட்டிருக்கீங்க, நம்ஜினோடதும் அப்புறம் வீமினோடதும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒன் ஷாட்டும் நான் இப்போ போடலான்னு இருக்கேன்டா. வீமின் ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் 2 டியர்ஸ் நம்ஜினுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. நம்ஜினோட 2 ஒன் ஷாட்டு, ஒரு டியர் வேறு ஒரு நம்ஜினோட ஒரு ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க, இன்னொரு டியரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதில் ஜிகுக்கும் வர மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே டியர்ஸ், இந்த 3 ஒன் ஷாட்டும் நான் இந்த எஃப்எஃப்க்கு நடுவுலேயே போட்டுருவேன்டா. உங்களுக்கு யாருக்காவது ஒன் ஷாட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா கேரக்டர் நீங்களே சொல்லிவிடுங்க, கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் ஒய் பேட் மாமா சம்திங், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது ஒரு டியர் கேட்டிருந்தாங்க, ஜிகுக்கு எஃப்எஃப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே டியர்ஸ், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பெண்டிங்கில் இருக்கிற எல்லாருமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூவாக எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. சரி, ஓகே, உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், வீமெனுக்கு எஃப்எஃப் போடலாமா வேணாமா நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் அதுக்கு யோசிச்ச ஒரு ஸ்டோரி பண்ணலான் இருக்கேன். ஓகே டியர்ஸ், நம்ம இப்போ நான் ரொம்ப பேசிட்டேன், நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஜெகே தான் அவங்களோட ஒய்ஃபை பற்றி ஜிமின் கிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஜிமினும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க உன்னை விட்டுட்டு போய் என்கிட்ட உன்னை கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி ஜிமினும் ஜெகேவை ஹக் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜோனா தான், மம்மா என்ன பண்ணுறீங்க, நான் கிராணி கிட்ட சொன்னேனே குட்டீஸ் மம்மாவை கிக் பண்ணாங்க, நான் அதை ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் மம்மா. அப்படியா ஜோனா? கிராணி என்ன சொன்னாங்க? கிராணி அப்புறமா பார்க்குறேன், மம்மாவுக்கு லன்ச் ரெடி பண்ணுறேன்னு சொன்னாங்க மம்மா. ஐயோ ஜெகே, அம்மா தனியாக ஒர்க் பண்ணுறாங்க, நான் போட்டுமா? இங்கே பாரு, நான் எதுக்கு இருக்கேன், நான் போய் பார்த்துக்கிறேன். ஆமாம், ஆஃபீஸ் போகல? ஆஃபீஸ்க்கா? என் ஒய்ஃப் இப்படி இருக்கும்போது ஆஃபீஸ் போக தோணுமா? இங்கே பாருங்க ஜெகே, ஒர்க்கும் இம்பார்ட்டண்ட் தெரியும், அதான் டேவும் காயும் இருக்காங்களே, டே எல்லாத்தையும் பார்த்துப்பான். அப்படியா, சரி ஓகே அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ டே தான் ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு வரான். ஏய் ஜிமின், இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுறா. இப்போ ஜேகே தான் திரும்பி பார்த்துட்டு, இதே வேலையாக தான் இருக்க, இல்லாட்டி இவ்வளோ டேஸ் என்னை ஏமாற்றிட்ட, இதுக்கப்புறம் ஏமாற்ற முடியாது, அப்புறம் என்னோடய ஒய்ஃப்க்கு ரெஸ்ட் வேணும் அப்படி சொல்லிட்டு ஜிமினை தூக்கிட்டு போகிறான். இப்போ டே தான், ஜேகே அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நீ தான் பண்ணுற, நீ பண்ணுறியோ இல்லை உன் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான் பாரு, அவன் பண்ணுறானோ எனக்கு தெரியாது, ஆனால் ப்ராஜெக்ட் கரெக்டாக வரணும் அப்படி சொல்லி ஜிமினை தூக்கிட்டு போகிறான். இப்போ ஜோனா தான், டயாங் என்னாச்சு, ஏன் டயாங்கோட ஃபேஸ் சுருங்கி போச்சு, ரொம்ப சேடாக இருக்கியா, நான் வேணா ரெடி பண்ணி தரவா? ஜோனா, என்ன ரெடி பண்ணி தரப்போற? என்னோட ப்ராஜெக்ட் தான், நீ கொடு, நான் அப்படியே ட்ராயிங் பண்ணி தரேன். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், பென்சில் ஸ்கெட்செல்லாம் எடுத்து நான் ரெடி பண்ணதை கூட அப்படியே அங்கங்கே கிறுக்கி விட்டுருவேன். டயாங், நீ இப்போ என்னை திட்டுற தானே, இரு நான் போய் டாடா கிட்ட சொல்கிறேன். ஐயோ, டாடா கிட்ட சொல்கிறல. ஜோனா, ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா?
டயாங் ஐஸ்கிரீமா? ஆமாம், ஃப்ரிட்ஜில் இருக்குது, சாப்பிடலாமா? ஓகே டயாங், வா வா. ஆனால் டாடா கிட்ட சொல்லக்கூடாது. சரி, நான் சொல்ல மாட்டேன், நீயும் டாடா கிட்ட சொல்லக்கூடாது. ஓகே, பிங்கி ப்ராமிஸ் அப்படி சொல்லி ஒரு பிங்கி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜெக்கியை பார்த்து, ஜெக்கி ப்ளீஸ் கொஞ்சமாவது நடக்க விடுங்க, இறக்கி விடுறீங்களா அப்படி சொல்கிறான். சரி வா அப்படி சொல்லி மெதுவாக இறக்கி விட்டு ஜெக்கி ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி மெதுவாக ஸ்டெப்பில் ஏறி போகிறாங்க ரூமுக்கு. இப்போ ஜிமின் தான் ரூமில் போயிட்டு, ஜெக்கி இங்கே வாங்கலை, ஜெக்கி இங்கே வாங்க அப்படி சொல்லிட்டு ஜெக்கியை பக்கத்தில் உட்கார வைக்கிறா பெட்டில். இப்போ ஜிமின் தான் ஜெக்கியோட செஸ்ட்லேயே சாஞ்சிட்டு, ஜெக்கி என்னாச்சு ஜிமின், அவங்கக்கிட்ட கொஞ்சம் நான் பேசணுமே. அதான் பேசிட்டு தானே இருக்கு, அப்புறம் ஒன்று எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் சொல்லு ஜிமின், என்னாச்சு? ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா ஜிமின்? ஆமாம் ஜெக்கி, அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும். அதான் என்னன்னு சொல்லுடா. அது வந்து ஜெக்கி, என்னோட அப்பாவை பற்றி தான். என்ன சொல்கிற ஜிமின்? அப்பாவை பற்றியா? ஆமாம் ஜெக்கி, உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. 1st ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் படிக்கிறப்ப என்னோட அப்பா எவ்வளோ கேரிங்காக இருப்பாங்க தெரியுமா ஜெக்கி? ரொம்ப அன்பாக பாசமாக என்னை அவ்வளோ அழகாக பார்த்துப்பாரு. ஏன்னா நான் ஒரே பையன். அதே தான் அம்மாவும் அவ்வளோ பாசத்தையும் எனக்கு மட்டும் கொடுப்பாங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எங்கள் அம்மா என் கூட இருந்தா. ஆனால் எங்கள் அம்மா எனக்கு கொடுக்குற பாசத்தை விட அதிகமாக எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் சேர்த்து கொடுப்பாரு. நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் போனேன் ஜெக்கி. அதுலேருந்து எங்கள் அப்பாவோட கேரக்டரே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. கோவப்பட ஸ்டார்ட் பண்ணார், வீட்டுக்கு வரதை கம்மி பண்ணார், ஒர்க்குன்னு போனார். அப்புறம் பிஸ்னஸில் இதை பார்க்கணும் அதை பார்க்கணுன்னு சொல்லி போனார். பிஸ்னஸ் டென்ஷனில் அம்மாவை ரொம்ப கோவமாக பேசினார், ரொம்ப அம்மாவை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினார். அப்படியே 7th ஆச்சு. 7th அம்மாவை சந்தேகப்பட ஸ்டார்ட் பண்ணார். அதுவே எங்கள் அம்மாவை என்கிட்ட இல்லாமல் பிரிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எங்கள் அப்பா என்கிட்ட எப்படியாவது க்ளோஸ் ஆகணும், என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. நான் அது கூட என் மேலே இருக்க பாசம்னு நினச்சேன். இல்லை ஜெக்கி, அது என் மேலே இருக்க பாசம் இல்லை. அம்மா நேமில் இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே இப்போ என்னோட நேமில் இருக்குது. எனக்கு 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் என்னால் அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு எழுதி தர முடியும். அந்த ப்ராப்பர்ட்டிக்காக தான் என்ன அவங்களோட பையன் நான் அவங்ககிட்ட வரணும்னு சொல்லி பார்க்குறாங்க ஜெக்கி. எங்கள் அப்பா ஏன் இப்படிலாம் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியலை. அம்மா சாகிறப்ப கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. அம்மா பார்த்த பார்வை இருக்கு ஜெக்கி, இன்னும் நினச்சா கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் அப்பா உன்னை பார்க்க மாட்டாங்க, நீ தான் உன்னை பார்த்துக்கணும். அம்மா இப்படி பண்ணுறேன்னு நீ ஏதோ தப்பான முடிவு எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எங்கள் அம்மா என்னை பார்த்து அந்த பார்வை மேலேருந்து விழுந்துட்டு அவ்வளோ பிளட்டோட எங்கள் அம்மா கீழே இருந்தாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போய் எங்கள் அம்மாவை பார்த்தேன். அம்மாவோட ஐஸ் கூட க்ளோஸ் ஆகலை தெரியுமா, அப்படியே ஓப்பன்லேயே என்னை பார்த்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்பா கால் பண்ணேன், என்னென்னவோ சொன்னேன். நான் ஃபாரினில் இருக்கேன், நெக்ஸ்ட் டே தான் வருவேன், ஃபோனை பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன், அவங்க எல்லா ப்ராசஸையும் பார்த்துருவாங்கன்னு ஃபோனை வச்சுட்டாரு. அன்னைக்கு எங்கள் அப்பாவை மொத்தமாக வெறுத்துட்டேன் ஜெக்கி. எங்கள் அப்பான்ற ஒரு பர்சன் என் லைஃப்லேயே இல்லைன்னு தோணுச்சு. சின்ன வயசுலேயே வெறுத்துட்டு பாட்டி வீட்டில் இருந்தேன். எவ்வளோ எனக்கு பெயினாக இருந்தாலும் சரி, எனக்கு மணி ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நான் எங்கள் அப்பாவை தேடி போனதே இல்லை ஜெக்கி. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், வெறுத்துட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா அப்படி கோவப்படாமல் இருந்திருந்தா, சந்தேகப்படாமல் இருந்திருந்தா எங்கள் அம்மா இன்னைக்கு இறந்துருப்பாங்க தானே ஜெக்கி. எனக்கு தெரியல ஜெக்கி, நான் எல்லாருக்கிட்டேயும் சாஃப்டாக இன்னசென்ட்டாக இருக்கேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு யார்கிட்டேயும் கோவப்படவோ அவங்கள ஹர்ட் பண்ணவோ தெரியாது ஜெக்கி. ஆனால் எங்கள் அப்பாவை ஃபர்ஸ்ட் டைம் ஹர்ட் பண்ணி எங்கள் அப்பாவை நான் அடித்தேன் தெரியுமா. எங்கள் அப்பாவை எல்லார் முன்னாடியுமே ஸ்லாப் பண்ணேன். எல்லாருமே பார்த்தாங்க. எனக்கு
எனக்கு அது பண்ணணும்னு ஆசைலாம் இல்லை ஜிக்கி. ஆனால் எங்கள் அப்பா பண்ண வேலை அப்படி. எங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? நீ நீ மட்டும் நம்மளோட பிஸ்னஸை பார்க்கலனா அப்புறம் நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொன்னுடுவேன் அப்படின்னாரு. என்ன ஜிக்கி இதெல்லாம்? அப்புறம் டைம் கால் பண்ணி உன்னோட ஃப்ரெண்டை அனுப்பி விடுறியா இல்லை உன் ஃப்ரெண்டை நான் கொன்னுடவான்னு இருக்காரு. என்ன கொல்றேன்னு சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கு நான் அவருக்கு பையனாக வேணும்னு சொல்கிறாரு? சொல்லு ஜிக்கி, நான் அவரை அடித்தது தப்பா? ஆனால் அவரை அடிச்சுட்டு வந்து நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? என்னதான் தப்பே பண்ணாலும் அவர் என்னோட அப்பா தானே ஜிக்கி. எனக்கும் அம்மா போனதுக்கப்புறம் அப்பாவோட பாசம் வேணும்னு, அப்பாவோட கேரிங் லவ் இதெல்லாம் வேணும்னு தோணாதா ஜிக்கி? அப்படி சொல்லி டியர்ஸோடு சொல்லிகிட்டு இருக்கான். ஜிக்கி தான் ஜிமின் அப்படியே ஜிமினோட ஹெட்டை அப்படியே ரஃப் பண்ணி விட்டுட்டு, ஜிமினோட ஹேரை அப்படியே ரஃப் பண்ணி விட்டுட்டு, ஜிமின் இங்கே பாரு, எனக்கு உங்கள் அப்பாவோட கேரக்டர் பற்றி தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிறது உங்கள் அப்பாவே இல்லைன்னு தோணுது அப்படின்னு ஒன்று. இப்போ ஜிமின் தான் ஜிக்கியை பார்க்குறான். ஆமாம் ஜிக்கி, உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. நான் உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிக்க சொன்னேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவன் போலீஸாக இருக்கான். அவன்கிட்ட சொல்லி தான் இதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். அப்போ அவன் தான் சொன்னான், உங்கள் அப்பாவோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம், அதாவது நீ சொன்னல 6th உங்கள் அப்பா கேரக்டரே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு, அப்போலேருந்தே அவங்க அப்பாவோட கேரக்டர் உண்மையாகவே சேஞ்ச் ஆகிருக்கு ஜிமின். உங்கள் அப்பா ஒரு 14 வருஷமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதா நான் பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் இருந்த அவங்க அப்பா இல்லை அவர். அதுதான் சொல்கிறேன், அவங்க அப்பா சேஞ்ச் ஆகிருக்காரு. யாரும் அவங்க அப்பாவை சேஞ்ச் பண்ணல. ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஜிமின் அப்படி சொல்லி ஜெகே சொல்கிறான். ஜிமின் ஜெகேவே பார்த்துட்ருக்கான். என்ன சொல்கிற ஜெகே, உண்மையாவா? நீ சொல்கிறது உண்மைனா அப்போ எங்கள் அப்பா சேஞ்ச் ஆகிருக்காரா? எதுக்கு? என்னவா இருக்கும் ஜெகே? ஆனால் அவர் ஏன் எங்கள் அம்மாவை சந்தேகப்படணும்? எங்கள் அம்மா எதுக்கு அப்பா சந்தேகப்பட்டாருன்னு அப்படி எங்கள் அம்மா ஒரு முடிவு எடுக்கணும்? சொல்லு ஜெகே, எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியல ஜெகே. அப்புறம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் ஜெகேவை பார்க்குறான். என்னாச்சு? எனக்கு இன்னொரு கேள்விக்கும் ஆன்சர் இல்லை ஜெகே. என்ன சொல்கிற? ஆமாம் ஜெகே, அதாவது உங்களோட அப்பாவும் அப்புறம் உங்களோட ஒய்ஃபும் இறந்ததுக்கு யார் ரீசன்றது நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன உனக்கு தெரியும் ஜெகே, அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் அவங்கள கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஜெகே அப்படி சொல்லி ஜிமின் தான் ஜெகேவை பார்க்குறான். இப்போ ஜெகே தான் சரி ஓகே, நீ எதோ திங்க் பண்ணாத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின், அதை தான் நானும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியல. சரி ஓகே, நீ இதெல்லாம் போட்டு யோசிச்சுட்ருக்காத. அப்புறம் இந்த டைமில் இதை பற்றிலாம் நீ யோசிக்கக்கூடாது ஜிமின், நான் பார்த்துக்கிறேன். சரிங்க ஜிகே அப்படி சொல்லிட்டு ஜிகேவோட செஸ்ட்லேயே ரிட்டர்ன்ஸ் ஆயிடான். இப்போ ஜிகே தான் ஜிமினை பார்த்துட்டு, ஹே ஜிமின், சொல்லுங்க ஜிகே, நான் உனக்கு கேட்கணும். என்ன கேட்கணும்? அன்னைக்கு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன். ஆமாம். நீ ட்ரிங்க்ஸ் பண்ணலை. ஆமாம். அப்போது நான் உங்ககிட்ட அப்படி இருக்கும்போது, ஜிகே எதுக்கு நீங்கள் அதை கேட்குறீங்க? அப்போ நான் உங்ககிட்ட அப்படி வரும்போது நீ ஏன் என்னை தடுக்கலை? அப்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின். ஜெகே, எனக்கும் உங்களை பிடிக்குமா? அப்போ நீங்கள் என்கிட்ட வர்றத எனக்கு வேணாம், நோன்னு சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. அதான் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படியா? ஆமாம் ஜெகே அப்படி சொல்லிவிட்டு லைட்டாக சையாகிறான். ஏண்டா என்னை பார்க்கும்போதெல்லாம், நான் பேசும்போதெல்லாம் உன் ஃபேஸ் இவ்வளோ ரெட்டாக பிங்காக மாறுது? அது தெரியலையே. தெரியல அப்படி சொல்லிவிட்டு அவன் ஃபேஸில் டச் பண்ணுறான். ஜெகே தான் சொல்ல மாட்டேன், உனக்கு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேன். ஜெகே அது சரி ஓகே விட்டுடா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெகே தான் அக் பண்ணுறான் ஜிமினை. இப்போ ஜிமின் தான் ஜெகேயோட செஸ்டில் சாஞ்சிட்டு, ஜெகே சொல்லு ஜிமின், எனக்கு மெடிசன் சாப்பிட்டது ஒரு மாதிரி இருக்குது. என்னது? அப்போவே சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு அப்படி ஒரு மாதிரி கசப்பாக இருக்குது.
அப்படியா? சரி, நான் போய் ஏதாவது ஸ்வீட் எடுத்துகிட்டு வருவா? இல்லை ஜிகே, ஸ்வீட்லாம் வேணாம். ஸ்வீட் சாப்பிட்ற மைண்ட் செட்டே இல்லை. அப்புறம் வேறு ஏதாவது வேணுமா? வேறு அப்படி சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். ஜேகே தான் ஜிமினே பார்த்துட்ருக்கேன். இப்போ ஜிமின் தான் வேணுமே. என்ன வேணும்? உங்களுக்கு தெரியும் அது. எனக்கு தெரியுமா? டேய் சொன்னாதாண்டா தெரியும். அது அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஜேகேவை அப்படியே கெஸ் பண்ணுறான். ஜேகே இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். இப்போ ஜேகேவும் தான் பேட் கேஸ் பண்ணுறான். அப்போது இதை தான் நீ கேட்டியா என்ன? ஆமாம், எதுவும் ஸ்வீட்டாக இருக்குல்ல அப்படி சொல்லி கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஜிமினும் ஜேகேவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்போது என்னோடய ஒய்ஃபுக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியுமா? என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் ரொமான்ஸ் பண்ண தெரியல, ஒய்ஃபுக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட செஸ்ட்லேயே அப்படியே சாஞ்சிக்கிறான். இப்போ ஜேகே தான் ரொமான்ஸை பாதியிலே நிறுத்தினா நல்லா இருக்காதே, கண்டினியூ பண்ணலாமா? கொன்னிடுவேன், அதெல்லாம் முடியாது. எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் வேணும். எனக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவைப்பட்டதுப்பா, அதான் என்னோடய எனர்ஜியை கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி சரி, நான் எதுவும் கேட்கல. சரி, அப்புறம் என்ன ஜிக்கி, நம்ம நாளைக்கு எங்கேயாவது வெளியே போகலாமா? ஜேகே வேணாம், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். எனக்கு 10th மந்தில் தான் டெலிவரி ஆகுன்றது கன்ஃபார்மே இல்லையா. எனக்கு எப்போ வேணால் பெயின் வரலாமா? உடனே பெயின் வந்தால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும்னு இருக்காங்க ஜேகே. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாய்க்கு டெலிவரி பண்ணுறது, அதுவும் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் சேஃபாக இருக்கணும்னு இருக்காங்க ஜேகே. அதனால் அவுட் சைட்லாம் போக வேணாமே. இதையே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் பயப்படுவீங்களா? அதான். சரி, ஓகே, நான் பயப்பட மாட்டேன். உன்னை நான் கேராக பார்த்துக்கிறேன், சரியா? சரிங்க ஜேகே அப்படி சொல்லிவிட்டு ஜேகேவோட செஸ்ட்லேயே சாஞ்சிட்ருக்கான். இப்போ ஜோனா தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரா. டாட்டா மம்மா, என்ன பண்ணுறீங்க? இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜேகேவோட செஸ்ட்டில் சாஞ்ச மாதிரியே, ஜோனா வந்து அம்மா பக்கத்தில் படுத்துக்கோ அப்படின்றான். இப்போ ஜோனா தான் அப்படியே ஓடி வந்து ஜேகே மேலே அப்படியே படுத்துக்கிறா. ஜேகே மேலே படுத்துட்டு அப்படியே மெதுவாக ஜிமினோட ஸ்டொமக் கிட்ட அப்படியே ஹேண்டை வச்சுட்டு, மம்மா குட்டீஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, கிக் பண்ணுறாங்களா மம்மா? இல்லை ஜோனா அப்படின்றா. இப்போ ஜேகே தான், ஜோனா அம்மா மேலே அவ்வளோ பாசமா? டாட்டா, எனக்கு மம்மாவை ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா டாட்டா? எனக்கு டாட்டாவை எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ பிடிக்கும் மம்மாவை, தெரியுமா? சொல்லப்போனால் டாடாவை விட அதிகமாக மம்மாவை பிடிக்கும் அப்படி சொல்லி ஜிமினை பார்க்குறா. அப்படியா ஜோனா? ஆமாம் மம்மா, ஐ லவ் யூ மம்மா, ஐ லவ் யூ டு ஜோனா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே மெதுவாக ஜோனா மேலே ஹேண்டை போட்டுக்கிறான். இப்போ ஜேகே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம 3 பேர் அப்புறம் குட்டீஸ். இப்போ குட்டீஸ் ஆகிட்டாங்கன்னா என்னோடய லைஃபே ஃபுல்ஃபில் ஆகிடும். நான் ட்ரீம் பண்ணி வச்சுருக்க மாதிரி என் லைஃப் மாறிடும் ஜிமின். அப்படியா? என்ன ட்ரீம் ஜேகே, சொல்லுங்கள் கேட்கலாம். அதுவா? அது ரொம்ப பெரிய ட்ரீம் ஆச்சே, அது இப்போவே சொல்லி முடிக்க முடியாது. பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். டாட்டா, அவ்வளோ பெரிய ட்ரீமா டாட்டா? பரவாயில்ல டாட்டா, நீங்கள் சொல்லுங்கள், நானும் அம்மாவும் அப்புறம் குட்டீஸும் சேர்ந்து கேட்குறோம். ஏன்னா குட்டீஸுக்கும் காது கேட்கும்ல அப்படின்னு. இப்போ ஜேகே தான் ஜோனாவோட ஹேரை ரப் பண்ணிவிட்டு, ஓகே அப்போ நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜேகே சொல்லலான்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே டியர்ஸ், இதோட இந்த எபிசோடை நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் டியர்ஸ். பாய் டியர்ஸ். அப்புறம் உங்களுக்கு எது ஓகேன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே டியர்ஸ், பாய் டியர்ஸ்.